போங்கப்பா, எல்லா சூழலுமே ஆர்சிபிக்கு சாதகமா இருந்தா என்ன பண்றது? அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு லக் அடிக்குது? அப்போ ஒருவேளை ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆசைப்படுற மாதிரி ஈசாலா கப் நம்மதே ஆயிடுமா? சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் வட்டாரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அதிரடி ஆட்டக்காரர் மீண்டும் டீமுக்குள்ள வந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இந்த வருஷம் தெரியுறாங்க. ஏன்னா அடுக்கடுக்கான வெற்றிகளை பெற்று தான் குவாலிஃபயர் ஒன் வந்தாங்க. அங்க பஞ்சாபை சோழியை முடிச்சு விட்டுட்டு நாங்க ஃபைனல் போறோம்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் மீண்டும் ஃபைனல்ல ஆர்சிபியை சந்திக்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டா ஆர்சிபி டீம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்சிபி டீமுடைய பேலன்ஸ் தான். ஏன்னா முன்னாடி பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பவுலிங்க பாத்தீங்கன்னா பெரிய ஓட்டம் இருக்கும் இல்லையா? இந்த வாட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து எடுத்திருக்கிறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க ஆர்சிபி. அதுலயும் குறிப்பா பேட்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டாப் ஆர்டர்ல ஃபில் சால்ட், விராட் கோலியை ஸ்டார்ட் பண்ணி பினிஷர்ஸாக சொல்லப்படக்கூடிய ரொமாரியோ ஷெப்பர்டு, குருணால் பாண்டியா, இவங்கெல்லாம் மிஞ்சிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் டீம் டேவிட். அவரை பத்தி தான் செய்தி. இவங்களெல்லாம் பாக்குறப்ப ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பதட்டம் வரத்தான் செய்யும். இதுல ஆர்சிபிக்கு எதுக்கு லக்குன்னு சொல்றாங்கன்னா, எல்லா டீம்லயும் முக்கியமான பிளேயர்ஸ் பிளே ஆஃப் அப்போ அவைலபிளா இல்ல. ஏன்னா ஐபிஎல் கொஞ்சம் தாமதமா மீண்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பிளேயர்ஸ் அவங்களுடைய நேஷனல் டீமுக்கு ஆட போயிட்டாங்க. ஆனா ஆர்சிபிக்கு ஃபில் சால்ட் அவைலபிளா இருக்கிறாரு, ஹேசூட் அவைலபிளா இருக்கிறாரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் அவைலபிளா இருக்கிறாரு. குறிப்பா டிம் டேவிட், அவருக்கு காயம் திடீர்னு ஏற்பட்டு ஆடாம இருந்தாரு. அது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்துச்சு இல்லையா? இப்ப மீண்டும் அவர் டீமுக்குள்ள வரப்போறாரு, ஃபைனல் ஆட போறாரு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை அவர் டீமுக்குள்ள வந்து அந்த டீம்ல அப்படி ஒருவேளை டீமுக்குள்ள வந்துட்டாருன்னா டீமுடைய பவர் எக்கச்சக்கமா ஏறப்போகுது. ஏன்னா 9 இன்னிங்ஸ்ல ஆடி கிட்டத்தட்ட 187 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, 185 ஸ்ட்ரைக் ரேட்ல. இந்த ஒரு விஷயமே போதும் அவருடைய பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்க. இன்னொன்னு கடைசி ஒரு ஓவர் அவர் கையில இருந்தா போதும், அந்த ஓவரை அப்படியே மாத்திட்டு மேட்சை கைக்குள்ள கொண்டு வந்துருவாரு. ஈசாலா கப்பு நமதே அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாலியா இருக்கிறாங்களா.